ரணில் இல்லத்தில் சிஐடி விசாரணை. அரசாங்கத்திற்கு எதிராக குற்றச்சாட்டுகளை திசை திருப்பும் முயற்சியா? வஜ்ர குற்றச்சாட்டு. உரிய ஆவணங்கள் இருந்தால் காணிகள் நிச்சயம் கையளிக்கப்படும். இளங்குமரன் தெரிவிப்பு. திரைசேரி பண விவகாரம் ஹேக்கர்களின் செயல் என்பதை நம்ப முடியவில்லை. திலித் ஜெயவீர தெரிவிப்பு. வழக்கு நிலுவையில் இருக்கும் போது கட்சி உறுப்பினர்களை அழைக்காமல் கூட்டம் நடத்திய எம்.ஏ. சுமந்திரன். அரசு லட்சணையை பயன்படுத்தி ஏமாற்றும் கும்பல். பொதுமக்களுக்கு கடும் எச்சரிக்கை. பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூல் செய்தால் கடும் நடவடிக்கை. போலீஸ் எச்சரிக்கை. $2.5 பில்லியன் பணத்தை ஹேக்கர்கள் கைப்பற்றியது எப்படி? காவிந்த ஜெயவர்தன கேள்வி. வவுனியாவில் தொடரும் நள்ளிரவு திருட்டுக்கள். பூந்தோட்ட மக்கள் அச்சம். அதிபர் சேவைக்கான போட்டி பரீட்சை மறு அறிவிப்பு வரை ஒத்திவைப்பு. ஹேக்கர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? சைபர் பாதுகாப்பு நிபுணர் விளக்கம். மௌனம் கலைத்தார் பானுக ராஜபக்ச. திருக்கோணேஸ்வரர் ஆலய வளாகத்தில் விமானப்படையின் ட்ரேடர் அமைக்க திட்டம். கிளம்பியுள்ள எதிர்ப்பு. கரந்தனிய ராஜுவின் வீட்டுத் தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருந்த பிஸ்டல் மீட்பு. புத்தாண்டு விழாவில் மோதல். போலீஸ் அதிகாரி உயிரிழப்பு. ஈரான் வெளியுறவு அமைச்சர் பாகிஸ்தானில். மக்களுக்கு சொந்தமான காணிகளுக்கான சட்ட ரீதியான ஆவணங்கள் உங்களிடம் இருந்தால் அவற்றை உங்களிடமே பெற்றுத் தருவோம். மக்களின் காணிகளை பலவந்தமாக வைத்திருக்கும் எண்ணம் தேசிய மக்கள் சக்திக்கு இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். வலி வடக்கு பிரதேசத்தில் கடந்த 36 ஆண்டுகளுக்கு மேலாக ராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை மீள ஒப்படைக்குமாறு கோரி அப்பகுதி மக்கள் நேற்று மயிலட்டி காணிக்கை மாதாலய பகுதிக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை நேரில் சென்று சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களின் பிரதிநிதிகள் சிலரை தெல்லிப்பளை பிரதேச செயலகத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு சக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜாவுடன் இணைந்து காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடினார். இக்கலந்துரையாடலின் போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மக்களுக்குரிய காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டு வருகின்றன. இவ்விடத்தில் நாம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுகின்றோம். மக்களுக்கு ஒப்படைக்கப்படும் காணிகள் முறையான ஆவணங்களுடன் கையளிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். உங்களிடம் ஆவணங்கள் இருந்தால் உங்கள் மண் நிச்சயம் உங்களுக்கு சொந்தமாகும். மேலும் தேசிய பாதுகாப்புக்கு அத்தியாவசியமற்றது என கருதப்படும் இடங்களை விடுவிக்குமாறு அரசாங்கம் உரிய தரப்புகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும், எனவே காணி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு கட்டும் என்றும் அவர் கடந்த மாதம் நடைபெற்ற தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மயிலட்டி காணிக்கை மாத ஆலயம் மற்றும் அதனை சூழலுள்ள பகுதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்திருந்தார். இதனால் தமிழ் சிங்கள புத்தாண்டு கால பகுதியில் காணிகள் விடுவிக்கப்படும் என மக்கள் எதிர்பார்த்திருந்த போதிலும் இதுவரை விடுவிப்பு இடம்பெறவில்லை. இதேவேளை பலாலி ராஜராஜேஸ்வரியம்மன் ஆலய வழிபாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதிலும் ஆலயத்திற்கான பிரதான பாதை இன்னும் விடுவிக்கப்படவில்லை. அப்பாதையில் ராணுவத்தினரின் வாகன திருத்தக மையம் அமைந்துள்ளதால் மக்கள் தனியார் காணிகளினூடாக தற்காலிக பாதையை பயன்படுத்தி ஆலயத்திற்கு செல்கின்றனர். இந்த வாகன திருத்தகத்தை அகற்றி பாதையை விடுவிக்குமாறு கடந்த ஒரு வருடமாக மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதிக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுப்பதென வலி வடக்கு பிரதேச சபையின் கடந்த அமர்வில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திரைசேரியின் படம் இனம் தெரியாத தரப்பினரின் கைக்கு சென்றது சம்பந்தமானது ஹேக்கர்களின் செயல் என்று நம்ப முடியாது என சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தவர், இச்சம்பவம் குறித்து நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டுமாயின் திரைசேரி செயலாளரும் சம்பந்தப்பட்ட அமைச்சரும் தமது பதவிகளில் இருந்து விலக வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஆட்பதிவு திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி நடைபெற்று வரும் பாரிய நிதி மோசடிகள் மற்றும் தனிப்பட்ட தகவல் திருட்டு தொடர்பாக பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திணைக்களத்தின் துரித தொலைபேசி இலக்கத்தை ஒத்த எண்களை பயன்படுத்தி 3ஆம் தரப்பினரால் மோசடிகள் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 011 52 26 126, 011 52 26 126, 077 116 77 39, 074 27 56 098 ஆகிய எண்கள் மூலம் பொதுமக்களை தொடர்பு கொண்டு தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கைகள் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் அரசு லட்சணையை பயன்படுத்தி போலியான செயலியொன்றை உருவாக்கி டிஜிட்டல் அடையாள அட்டை அல்லது EID வழங்கப்படும் என கூறி தனிப்பட்ட தகவல்களை சேகரித்து பண மோசடியில் ஈடுபடுகின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதற்கு மேலாக திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை போல காணப்படும் https://drp.gov-lk.com என்ற போலி இணைய முகவரி மூலம் தகவல்கள் பெறப்படுவதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை டிஜிட்டல் அடையாள அட்டைக்கான எந்த ஒரு பதிவு நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்படவில்லை என திணைக்களம் தெளிவுபடுத்தியுள்ளது. எனவே அறியப்படாத நபர்களிடமிருந்து வரும் அழைப்புகளுக்கு தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் என்றும் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் குறித்து உடனடியாக அதிகாரிகளிடம் தெரிவிக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே சத்திர சிகிச்சைக்கு பின்னர் ஓய்வெடுத்து வரும் நிலையில் அவரது மனைவியிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவர்களது வீட்டுக்கு சென்ற நடவடிக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அத்துடன் இது அரசாங்கத்திற்கு எதிராக நாளுக்கு நாள் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை திசை திருப்புவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கையா என்ற சந்தேகம் எமக்கு எழுகிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபியவர்தன் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டுக்கு சென்று அவரது மனைவியிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள சென்றமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதய அறுவை சிகிச்சையின் பின்னர் குணமடைந்து வரும் இத்தருணத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவரது இல்லத்திற்கு சென்றமை குறித்து நாம் கவலையடைகின்றோம். ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து முழுமையான அக்கறையுடன் கவனித்து வருபவர் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கே ஆவார். மைத்ரி விக்ரமசிங்கவும் நீண்ட காலமாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார். மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் தற்போதைய நிலையில் அரசியல் நடவடிக்கைகளுக்காக வரும் அவரது இல்லத்திற்கு செல்வதில்லை. தொற்று நோய்கள் அல்லது பிற உடல்நல குறைபாடுகள் உள்ளவர்கள் அவரை சந்திப்பது அவரது ஆரோக்கியத்திற்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும். இவ்வாறானதொரு இக்கட்டான பின்னணியில் வாக்குமூலம் பெறுவதற்காக திடீரென அவரது இல்லத்திற்கு சென்றமையானது பொருத்தமான ஒரு செயலா? இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு அறிவுரை வழங்குவது யார் என்ற கேள்வி எழுகிறது. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக நாளுக்கு நாள் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை திசை திருப்புவதற்காக இவ்வாறான செயல்கள் முன்னெடுக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகம் எமக்கு எழுகிறது. இச்சந்தர்ப்பத்தில் வாக்குமூலம் பெறும் இச்செயற்பாட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வீட்டில் தங்கியிருக்கும் தம்பதியினர் இருவரும் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டுள்ள வேளையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றார். திரைசேரி ஊடாக செலுத்தப்பட்ட 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஹேக்கர்கள் கைக்கு சென்றமை போன்ற சம்பவங்களை தடுப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப வழிமுறைகள் காணப்படுவதாக சைபர் பாதுகாப்பு நிபுணர் அசேல வைத்தியலங்கார தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு தற்போது புழக்கத்தில் உள்ள BEC எனப்படும் சைபர் தாக்குதல் முறையை பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான தாக்குதல்களுக்கு பல தனியார் நிறுவனங்கள் ஏற்கனவே முகம் கொடுத்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் இலங்கை மத்திய வங்கி உள்நாட்டு வங்கி தொகுதிகளுக்கு ISO 27001 எனும் சைபர் பாதுகாப்பு தர சான்றிதழை பெறுமாறு பரிந்துரைத்துள்ளதால் வங்கிகள் இவ்வாறான தாக்குதல்களுக்கு உள்ளாவது குறைந்துள்ளதாக அவர் கூறினார். வங்கியை விடவும் நாட்டின் நிதி விடயத்தில் அதிக பொறுப்புள்ள திரைசேரி போன்ற ஒரு நிறுவனம் இவ்வாறான கட்டுப்பாடு முறைகளை பின்பற்றி இருந்தால் இந்த நிலைமையை தவிர்த்திருக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அவர் இதுகுறித்து மேலும் விளக்குகையில், இந்த தாக்குதலுக்கு பிசினஸ் இமெயில் காம்ப்ரமைஸ் எனும் முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது பல தனியார் நிறுவனங்களுக்கு நடந்துள்ளது. உதாரணமாக, ஒரு நிறுவனம் மற்றொரு நிறுவனத்திற்கு விலைப்பட்டியல் ஒன்றை அனுப்பும் போது அதனிடையில் ஊடுருவி அதில் உள்ள வங்கி தகவல்களை மாற்றி நிதியை வேறொரு கணக்கிற்கு திசை திருப்புவதே இந்த முறையாகும். இங்குள்ள பிரச்சனை என்னவென்றால், இது ஒரு நிதி கொடுக்கல் வாங்கல், அதுவும் நாட்டின் நிதி அமைச்சின் ஒரு பிரிவு. அங்கு இது எப்படி நடந்தது? இவ்வாறான அபாயங்களை குறைக்க தொழில்நுட்ப கருவிகள் உள்ளன. அவை பயன்படுத்தப்பட்டனவா? மின்னஞ்சல் பரிமாற்ற கட்டமைப்புகள் நவீனமயமானவை, அவை முறையாக புதுப்பிக்கப்பட்டுள்ளனவா? அந்த சைபர் பாதுகாப்பு எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது? அதனை யார் கண்காணிக்கின்றார்கள் என அந்த நிறுவனத்தின் கட்டமைப்பு ரீதியில் சிக்கல்கள் இருப்பதாக நான் கருதுகின்றேன். இலங்கையில் உள்ள வங்கிகள் ISO 27001 தரச் சான்றிதழ் பெற வேண்டும் என மத்திய வங்கி உத்தரவிட்டுள்ளது. அதனை பெற்ற பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் வெளிப்புற தணிக்கை செய்யப்பட வேண்டும். ஆனால் நாட்டின் பணம் பரிமாற்றப்படும் நிதியமைச்சு போன்ற ஒரு இடத்தில் அத்தகைய தரச் சான்றிதழ் இல்லாதது ஒரு குறைபாடாகவே நான் பார்க்கின்றேன். ISO 27001 சான்றிதழை பெறுவதன் அர்த்தம் நாளை முதல் ஹேக்கிங் நடக்காது என்பதல்ல. மாறாக சைபர் தாக்குதல்களை குறைப்பதற்கான முறையான வழிமுறைகள் அங்கு இருக்கும் என்பதாகும். வங்கிகள் இவ்வாறான தரக்கட்டுப்பாடுகளை பின்பற்றுவதனாலேயே அவை அடிக்கடி ஹேக் செய்யப்படுவதில்லை. திரைசேரி என்பது ஒரு வங்கியை விடவும் நாட்டின் நிதி தொடர்பில் பாரிய பொறுப்புள்ள இடமாகும். எனவே வங்கிகள் பின்பற்றும் கட்டுப்பாடுகளை அங்கேயும் பின்பற்றி இருந்தால் இவ்வாறான பாதிப்புகளை குறைத்திருக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். நோர்வே நாட்டிற்கு உதிபுற விஜயம் மேற்கொண்டுள்ள கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையிலான இலங்கை தூதுக்குழுவினர் நோர்வேயின் வர்த்தகம், கைத்தொழில் மற்றும் கடற்றொழில் அமைச்சின் உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஒஸ்கா நகரில் விசேட கலந்துரையாடல்களை நடத்தினர். இலங்கையின் கடற்றொழில் துறையை நவீனமயப்படுத்துவது மற்றும் தொழில்நுட்ப அறிவை பகிர்ந்து கொள்வது குறித்து அமைச்சர் இதன்போது விசேட கவனம் செலுத்தினார். ப்ளூ ஜஸ்டிக் திட்டத்தின் தலைவர் குன்னார் ஸ்டோல்விக் உடனான சந்திப்பின் போது இத்திட்டத்தின் கீழ் அங்கத்துவ நாடுகளுக்கு நோர்வே அரசாங்கம் வழங்கி வரும் உயர்மட்ட
செயற்கைக்கோள் தொழில்நுட்ப தரவு முறைமை குறித்து கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் மீன்பிடி கலன்களை கண்காணிப்பதற்கும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை முறியடிப்பதற்கும் இந்த தொழில்நுட்பத்தை இலவசமாக பெற்றுக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் இத்தொழில்நுட்பத்தை மிகவும் வினைத்திறனான முறையில் பயன்படுத்துவதற்காக கடற்றொழில் அமைச்சு மற்றும் திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு விசேட பயிற்சி திட்டங்களை வழங்குவதற்கும் நோர்வே தரப்பு இதன்போது சம்மதம் தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து நிலையான உணவு பாதுகாப்பு தொடர்பான உலகளாவிய செயல்பாட்டு வலையமைப்பின் தலைவி அனிதா உத்தேம் ஐவர்சன் உடனான கலந்துரையாடலில் மீன் உற்பத்திகளுக்கு ஊட்டச்சத்து பெறுமதி மற்றும் தரத்தை மேம்படுத்துவது குறித்து ஆராயப்பட்டது. உலக தரம் வாய்ந்த உணவு ஊட்டச்சத்து மற்றும் கலவை தொடர்பான குழுவில் இணைந்து கொள்ளுமாறு இலங்கைக்கு இதன்போது உத்தியபூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டது. இதன் மூலம் நாரா போன்ற ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு சர்வதேச அறிவு மற்றும் தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதற்கான விசேட வாய்ப்பு கிட்டும். இங்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நோர்வே அரசாங்கத்திற்கும் இலங்கை கடற்றொழில் அமைச்சுக்கும் இடையிலான இந்த நெருக்கமான தொழில்நுட்ப ஒத்துழைப்பின் ஊடாக நாட்டின் கடற்றொழில் துறையை நவீன தொழில்நுட்பத்துடன் வலுப்படுத்தவும் சர்வதேச தரத்திற்கேற்ப இத்துறை சார் விடயங்களை புதுப்பிக்கவும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக வலியுறுத்தினார். வட்டுக்கோட்டை தொகுதி கிளை கூட்டமானது நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிலையில் பெரும்பாலான வட்டுக்கோட்டை தொகுதி கிளை உறுப்பினர்களுக்கு கூட்டத்திற்கு அறிவித்தல் வழங்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சுமந்திரனுக்கு ஆதரவாக செயற்படுபவர்களுக்கே கூட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டதாகவும் உப செயலாளர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலருக்கு அறிவிக்கவில்லை என விசனம் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கூட்டத்தில் தலைவர், செயலாளர் மற்றும் உபதலைவர் உள்ளிட்ட முக்கிய பதவிகள் தெரிவு செய்யப்பட்டன. குறித்த கூட்டம் நடைபெறுவதை அறிந்து சில கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளை உறுப்பினர்கள் தாங்களாகவே கூட்டத்திற்கு சென்றனர். இதன்போது சுமந்திரனின் தன்னிச்சையான செயற்பாடு மற்றும் அவரது விரும்பத்தகாத செயற்பாடுகளுக்கு எதிரான காரசாரமான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கட்சி கூட்டத்தில் சுமந்திரனை ஒருமையில் விழித்து தமது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை சமாளிக்க பெரும்பாடுபட்ட சுமந்திரன் நன்றியுரையும் கூறாமல் கூட்டத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார். தமக்கு சார்பானவர்களை நிர்வாகத்திற்குள் உள்ளிருத்து வழக்கு முடிவடைந்த பின்னர் கட்சியின் மத்திய குழு நிர்வாக தெரிவு கூட்டம் நடைபெறும் போது தான் தலைவராக வருவதற்கான நரி தந்திரோபாயமே இது என்று வழக்கு நிலுவையில் இருக்கும் போது தொகுதிகளை உறுப்பினர்கள் தெரிவு செய்வது சட்டத்திற்கும் ஜாப்பிற்கும் முரணானது என உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் சேவையின் தரம் 3ற்கான ஆட்சேர்ப்பு தொடர்பான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை மறு அறிவித்தல் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் நடைபெறவிருந்த குறித்த பரீட்சை தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லேனகே தெரிவித்துள்ளார். புதிய பரீட்சை திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து பரீட்சைக்கு தயாராகவிருந்த விண்ணப்பதாரர்கள் புதிய அறிவிப்புக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக பணம் வசூலிக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளை தொடர்ந்து போலீசாரும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அதிகாரிகளும் இணைந்து மேற்கொண்ட சோதனைகளில் சில பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எழுத்து மூலமாகவோ அல்லது வாய்மொழி மூலமாகவோ புகார்கள் கிடைத்தால் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோட்டார் வாகன சட்டத்தின் 173வது பிரிவின்படி பேருந்து உரிமையாளர், சாரதி நடத்துனர் அல்லது அவரும் அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட கட்டணத்தை மீறி கூடுதல் தொகையை கோரவோ அல்லது பெறவோ முடியாது. இந்த விதியை மீறுபவர்களுக்கு எதிராக தண்டனை சட்டக்கோவையின் 372, 398 மற்றும் 386 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் தொடரப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டுமே செலுத்த வேண்டும் என்றும் சட்டவிரோத அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் குறித்து 118 அல்லது 119 என்ற அவசர எண்கள் வழியாகவும் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலும் புகார் அளிக்குமாறும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திரைசேரியிலிருந்து $2.5 மில்லியன் நிதி மாயமான சம்பவமானது அரசாங்கத்தின் நிர்வாக திறமையின்மையால் நேர்ந்த முட்டாள்தனமான செயல் அல்லது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட உள்வீட்டு திருட்டா என சந்தேகம் எழுந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். ஒரு போலி மின்னஞ்சலை உறுதிப்படுத்தாமல் மக்கள் வரிப்பணத்தை மாற்றியமை ஊடுருவல் அல்ல என்றும் இது ஆட்சியாளர்கள் இயலாமையே காட்டுகிறது என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைமை அலுவலக வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில் $2.5 மில்லியன் இழப்பு என்பது ஒரு இணையவழி மோசடி என்பதை விட அரசாங்கத்தின் முட்டாள்தனத்தால் அல்லது திட்டமிடப்பட்ட உள்வீட்டு திருட்டால் நடந்த ஒன்றாகவே தெரிகிறது. அரசாங்கம் சொல்வது போல் பணம் செலுத்த கோரிய ஒரு மின்னஞ்சல் வந்தவுடன் அந்த கணக்கு சரியானதா என்பதை உறுதிப்படுத்தாமல் பணத்தை அனுப்பியது அரசாங்கத்தின் பாரிய தவறு. யாரோ ஒரு அந்நிய நபர் நமது கணக்கிற்குள் புகுந்து பணத்தை திருடினால் அது ஊடுருவலாகும். ஆனால் அரசாங்கமே ஒரு போலி கணக்கிற்கு பணத்தை அனுப்பியிருப்பது அவர்களின் இயலாமையை காட்டுகிறது. இது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியான
ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்று வருகின்றன. 323 கொள்கலன் விவகாரம், எரிபொருள் கொள்வனவில் ஏற்பட்ட நஷ்டம், தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி மூலம் நாட்டுக்கு ஏற்பட்ட பல பில்லியன் ரூபாய் இழப்பு என பட்டியல் நீண்டுகொண்டே போகிறது. தற்போது மக்களின் வரிப்பணமான $2.5 மில்லியன் இவ்வாறானொரு மோசடி மூலம் மாயமாகியுள்ளது. ஒவ்வொரு முறை தவறு நடக்கும் போதும் அதற்கு பொறுப்பான அமைச்சர்களோ அல்லது ஜனாதிபதியோ பொறுப்பேற்பதில்லை. மாறாக கீழ்மட்ட அதிகாரிகளின் தலையில் பழியை போட்டு அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுகின்றார்கள். திரைசேரி செயலாளர் முதல் போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் வரை அனைவரும் அரசாங்கத்திற்கு சாதகமானவர்களாகவே நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அவர்களிடம் முறைப்பாடு செய்வதால் நாட்டுக்கு எந்த நீதியும் கிடைக்கப் போவதில்லை. மேலும் தமக்கு எதிராக செய்திகளை வெளியிடும் ஊடகங்களை முடக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது. போராட்ட காலங்களில் வன்முறையை தூண்டியவர்கள் இன்று நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டதாக கூறி ஊடகங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வது வேடிக்கையானது. பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் இந்த $2.5 மில்லியன் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள் தராதரம் பார்க்காமல் தண்டிக்கப்பட வேண்டும். அரசாங்கம் நடந்த திருட்டுக்களை மறைக்க ஊடகங்களை அச்சுறுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். இலங்கை கிரிக்கெட் அணியின் அதிரடி ஆட்டக்காரர் பானுக ராஜபக்ச கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் விவாத பொருளாக இருந்து தனது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் நீதிமன்ற வழக்கு குறித்து மௌனம் கழித்துள்ளார். தனது தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான ஒரு காணொலி வைரலானதை தொடர்ந்து எழுந்த சர்ச்சைகள் குறித்து விளக்கம் அளித்துள்ள அவர், அந்த விவகாரம் நீதிமன்றத்தின் பரிசீலனையில் இருந்ததால் சட்ட நடைமுறைகளுக்கு மதிப்பளித்து அதுவரை கருத்து ஏதும் தெரிவிக்காமல் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது அந்த பிரச்சினை சுமூகமாக தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் தனது உடைமைகள் திறந்த நீதிமன்றத்தில் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தெளிவு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளவர் இனிவரும் காலங்களில் தனது முழு கவனத்தையும் கிரிக்கெட் விளையாட்டின் மீதும் நாட்டுக்காக சிறப்பாக விளையாடுவதன் மீதும் செலுத்தப் போவதாக உறுதியளித்துள்ளார். இக்கட்டான காலப்பகுதியில் தனக்கு ஆதரவாக இருந்த அனைவருக்கும் தனது நன்றிகளை அவர் தெரிவித்துள்ளார். திருக்கோணச்சிரர் ஆலய பகுதியில் இலங்கை விமானப்படையினரால் ரேடார் அமைக்கும் இடம் கோரப்பட்டுள்ளதாகவும் இத்திட்டத்திற்கு அனைத்து மக்களும் எதிர்ப்பு வெளியிட வேண்டும் என ஆலய நம்பிக்கை பொறுப்பாளர் சபை உறுப்பினர் ஜெயசங்கர் கருத்து தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், திருக்கோணேஸ்வரர் ஆலய நம்பிக்கை பொறுப்பாளர் சபையின் முதலாவது அங்கத்தவராக நான் இருக்கின்றேன். அத்துடன் ஆலயத்திற்கு 40 வருடங்களுக்கு மேலாக சேவையாற்றி வருகின்றேன். திருக்கோணேஸ்வரர் ஆலயமானது 247 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டுள்ளது. இதற்கு பிரித்தானியர் ஆட்சியில் வழங்கப்பட்ட CV 217 என்ற இலக்கம் கொண்ட செம்பு உறுதி இந்தியாவில் உள்ள ஆதீனம் ஒன்றில் இன்னமும் பாதுகாப்பாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஆலய பகுதியில் ஒவ்வொரு படையாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. திருக்கோணேஸ்வரர் வாசலில் முதலாவது கேணி இருந்த இடத்தை மூடி ஸ்ரீலங்கா ராணுவம், அதனைத் தொடர்ந்து மத்தியில் போலீஸ் கொட்டேச்சும், அதனைத் தொடர்ந்து நந்திமலையில் கடற்படை தளமும் அமைந்துள்ளது. இந்த நிலையில் ஆகாயப்படை தளத்திற்கும் இடத்தை கொடுத்தால் அவந்த நிலம் எங்கே என்று சிந்திக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். இதனால் கோணேஸ்வரரின் இருப்பிடம் மட்டுமில்லாமல் சுற்றுலாத்துறையும் பாதிக்கப்படும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ரேடார் கருவியை சீனாகூட பகுதியில் அமைக்க முடியும். அதை விடுத்து இங்கே அமைப்பதன் நோக்கம் என்ன என்றும் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. எனவே அனைத்து திருகோணமலை மக்களும் எதிர்ப்பு வெளியிட்டு நில அபகரிப்பை தடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். வவுனியா பூந்தோட்டம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் அண்மை காலமாக நள்ளிரவு நேரங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் திருட்டுச் சம்பவங்களால் பொதுமக்கள் பெரும் அச்சத்திற்குள்ளாகியுள்ளனர். பூந்தோட்டம் பகுதியில் கடந்த சில தினங்களாக மர்ம நபர்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதுடன் நள்ளிரவு வேளைகளில் வீடுகளின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை உடைத்து உள்நுழையும் நபர்கள் பெறுமதியான பொருட்களை திருடிச் செல்கின்றனர். குறிப்பாக வீட்டின் உரிமையாளர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே இவ்வாறான திட்டமிட்ட திருட்டுகள் அரங்கேற்றப்பட்டு வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கிட்டிய நாட்களில் மட்டும் இப்பகுதியில் உள்ள 3க்கும் மேற்பட்ட வீடுகளில் திருட்டுச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதன்போது பல லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் பெருந்தொகை பணம் என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த தொடர் திருட்டுச் சம்பவங்கள் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்களால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இச்சம்பவங்கள் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். தமது பகுதிகளில் நிலவும் இந்த அச்ச சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இரவு நேரங்களில் போலீஸ் ரோந்து நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறும் திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களை விரைவாக கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் பூந்தோட்டம் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏப்ரல் 18 அன்று ஹின்னத்தியான மகாகம பகுதியில் நடைபெற்ற புத்தாண்டு விழாவின் போது அபாயகரமான வாகனம் ஓட்டியதாக சாரதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாரின் கூற்றுப்படி ஏப்ரல் 22 அன்று ஹட்டுநாயக்க போலீசாரால் சம்பவத்தில் ஈடுபட்ட வெள்ளை நிற வெசல் SUV வாகனத்துடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலியொன்றில் அந்த வாகனம் பொதுமக்களுக்கும் சொத்துக்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் செலுத்தப்பட்டதாக காணப்பட்டதை அடுத்து கொழும்பு போக்குவரத்து பிரிவு மற்றும் கட்டுநாயக்க போலீஸ் அதே நாளில் விசாரணை தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் போதைப்பொருள் பரிசோதனைக்காக நீர்கொழும்பு மருத்துவமனையில் உள்ள நீதித்துறை மருத்துவ அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க போலீசார் தரப்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கரந்தனிய சுத்தாவின் சகோதரரான கரந்தனிய ராஜு என்பவரது வீட்டுத் தோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அங்கு புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட 9 மில்லிமீட்டர் ரக பிஸ்டல் ஒன்றும் 15 தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன. கரந்தனிய ராஜுவினால் வழிநடத்தப்பட்ட பல கொலை சம்பவங்களுக்கு இந்த துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீஸ் மத்திய குற்ற விசாரணை பணிகம் தெரிவித்துள்ளது. வலஸ்முல்ல போவவில பகுதியில் நடைபெற்ற சித்திரை புத்தாண்டு விழாவின் இறுதியில் ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த போலீஸ் அதிகாரியொருவர் உயிரிழந்துள்ளார். மாளிகாவத்தை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த வலஸ்முல்ல பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். புத்தாண்டு விழா நடைபெற்ற இடத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த தனது சகோதரனை ஒரு குழுவினர் தாக்குவதாக கிடைத்த தகவலை அடுத்து அவர் தனது காரில் அந்த இடத்திற்கு சென்றுள்ளார். அங்கு தனது சகோதரனை காப்பாற்ற முயன்ற போது எதிர்த்தரப்பைச் சேர்ந்த ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட கூர்மையான ஆயுத தாக்குதலில் அவர் படுகாயமடைந்துள்ளார். இதனையடுத்து அவர் வலஸ்முல்ல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மாத்திர வைத்தியசாலைக்கும் அதன் பிறகு கராப்பட்டிய போதனா வைத்தியசாலைக்கும் மாற்றப்பட்டார். இதன்படி அங்குள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அவர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக வலஸ்முல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நேற்றிரவு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தை சென்றடைந்துள்ளார். அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான முன்மொழிவுகள் குறித்து ஆலோசிப்பதற்காகவே அவர் அங்கு சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஈரான் தமது கோரிக்கைகளை உள்ளடக்கிய முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் அந்த முன்மொழிவில் உள்ள விடயங்கள் குறித்து தமக்கு இன்னும் தெரியாது என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரான் வெளியுறவு அமைச்சரின் பாகிஸ்தான் விஜயம் தொடர்பாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவில் அமெரிக்க பிரதிநிதிகளை சந்திக்கும் திட்டம் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த அறிக்கை வெளியாவதற்கு முன்னதாக அமெரிக்க வெளியிட்ட தகவலில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அராக்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்க விசேட பிரதிநிதிகளான ஸ்டீவ் விட்கோப் மற்றும் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் இன்று காலை பாகிஸ்தான் நோக்கி புறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்கிய அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸும் பாகிஸ்தான் செல்வதற்கு தயாராக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.